ஏய் நிறுத்து. யார் பண்ணீங்க? என்ன வேணும்? எதுக்கு இப்படி வழி மறிக்கிறீங்க? வழி விடுங்க, நான் உள்ள போகணும். எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு. என்ன போஸ்ட்மேன் சார் அதுக்குள்ள டென்ஷன் ஆகுறீங்க? நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்க லெட்டர் வாங்கிறதுக்கு தான் நீங்கள் எப்படா வருவீங்கன்னு வழி மேலே விழி வச்சு காத்து நின்றோம். ஆதின்ற பேருக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன். ஆமா வந்திருக்கு. கரெக்டா வந்துச்சா? இந்த லெட்டருக்காக தான் வெயிட்டிங். அது எந்துதான் போஸ்ட் எனக்கு தான் வந்திருக்கு. கொடுங்க. நான் லெட்டர் கொடுக்க இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உங்க ஐடி ப்ரூஃபை காட்டுங்க. ஐடி ப்ரூஃப் இல்லாம லெட்டர்லாம் கொடுக்க முடியாது. சார் என்னது இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ஆதின்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? அதை விட்டுட்டு ஐடி அது இதுன்னு ஏதோ பேசினுக்கிறீங்க. கொடுங்க, ஐடி கார்டு உள்ள இருக்கு, நான் காட்டுறேன். முதல்ல ஐடி கார்டை காட்டுங்க, நான் அப்புறமா கொடுக்குறேன். ஏய், இந்த ஆளு நம்ம வழிக்கு வரமாட்டான் போல இருக்கு. நீ வேற ஏதாவது பண்றா? எதுக்கு நான் தேவையில்லாம வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பாத்துக்கிறேனே. நீ தெளிவா தான்டா இருக்க, பார்த்து முடிச்சு விடு. 1 2 3 4 பெருசு, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த லெட்டர் என்கிட்ட கொடு. அதை விட்டுட்டு தேவையில்லாம அதை கொடு இதை கொடுன்னு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. யார்கிட்ட வந்து என்ன பேச்சுடா பேசுறீங்க? நான் யாருன்னு தெரியுமா? சொக்கலிங்கம். எனக்கு 55 வயசு ஆகுதுடா. 35 வருஷம் சர்வீஸு. ஒரு தடவை கூட யார்ட்டையும் தலையை சொரிஞ்சு நின்று காசு வாங்கினது கிடையாதுடா. எவ்வளோ திமிரு இருந்தா காசு கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பார்ப்பீங்க? இத்தனை வருஷம் சர்வீஸில் என் சம்பளத்தை தவிர வேற யாருக்கிட்டையும் ஒரு பைசா கை நீட்டு வாங்கினது கிடையாது. நேர்மை நான் பார்க்குற வேலைக்கு கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்குதுடா. யாருக்கு லஞ்சம் கொடுக்க பார்க்குறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் சார். அவனுங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லியும் நீங்கள் லெட்டரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு வந்த உங்களோட நேர்மையை நான் பாராட்டியே ஆகணும். சார் அது என் கடமை சார். வரேன் சார். வாங்க சார். எனக்கு வந்த லெட்டரை யாரோ முன்னாடியே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இப்போ போஸ்ட்மேன் சொல்லிட்டு போகிறத வச்சு பார்த்தா வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே போகிற மாதிரி இருக்கு. யார் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியல. என்ன ஆதி, இந்த வீட்ல இருக்கிறவங்க மேலேயே சந்தேகப்படுறீங்க? ஆதி, இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரும் இந்த விஷயத்த வெளியில சொல்லியிருக்க போறது இல்ல. ஏன்னா நாங்க எல்லாருமே இந்த லெட்டர்ல என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த லெட்டர் அனுப்புனவங்க சம்பந்தப்பட்ட யாராச்சும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிருக்கலாம்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதை விட்டுட்டு வீட்ல இருக்கவங்க மேல சந்தேகப்படுறது சரியில்லை ஆதி. ஆமா ஆதி, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஓ, நீங்கள் அப்படி சொல்ல போறீங்களா? இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் லெட்ரு இப்போ என் கையில் இருக்கு. இதை நான் பிரித்து படிக்க போகிறேன். என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். போச்சு, யாருன்னு தெரியல. ஆனா ஒருத்தன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுதுண்ணா. துறை மாதிரி ஆளுங்க கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்தது தப்பா போச்சுண்ணா. மித்ரா, நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற. நம்ம டென்ஷன் ஆகுறதா ஆதியோ இல்லை பாரதியோ கவனிச்சா அது நமக்கு தான் பிரச்சனை. நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, நாம அப்புறமா பேசிக்கலாம். வீடியோல பேசினவன் எல்லா விஷயமும் தெரிஞ்சு பேசின மாதிரி இருக்கேன். காணாம போன பக்கம்னு ஆதியோட மெமரி எரேஸ் பண்ண விஷயத்தை பத்தி பேசியிருக்கான். அப்படின்னா கண்டிப்பா என்ன பத்தியும் எனக்கும் ஆதிக்கும் இருக்கிற சம்மந்தத்தை பத்தியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பாரதி, இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன்தான் உண்மையை சொல்கிறேன்னு எனக்கு இந்த லெட்டர் மூலமாகவோ வீடியோ மூலமாகவோ கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்த சொல்லிட்டு இருக்கான்.
இப்பதான் நினைச்சேன் மகராசி உடனே ஃபோன் பண்ணிட்டா. ஆ, ஏ துரை, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? குடுக்கிற வேலைய ஒழுங்காவே செய்ய மாட்டியா? ஒரு சாதாரண வயசான போஸ்ட்மேன், அவன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்க முடியல உனக்கு. ஆனா பேச்சு மட்டும் பெரிய இவ மாதிரி பேசுவ. ஒழுங்கா வேலைய பண்ணாம கோட்டை விட்டுட்டு இப்போ வீட்டுல பெரிய ஏழ்றைய கூட்டி விட்டுருக்க. இந்த லெட்டர் மட்டும் ஆதி கைக்கு கிடைக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? ஷோ, எல்லாத்தையும் கெடுத்து குட்டி செவராக்கிட்ட. உன்கிட்டதான் பேசுற, கேக்குதா? கொஞ்சம் அது பொறுப்பு இருக்கா உனக்கு? உன்னால என்ன சொல்றதுன்னு தெரியல. மேடம் மேடம் மேடம், கோவப்படாதீங்க மேடம். உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. நான் பண்ணது தப்புதான். நான் ட்ரை பண்ண மேடம். ஆனா நான் அந்த கிழவனை கொஞ்சம் லேசா எடை போட்டுட்டேன். அவன் என்னடான்னா வேற மாதிரி இருக்கான். திடீர்னு எகிரிட்டான் மேடம். ரோட்ல வச்சு பிரச்சனை பண்ண முடியாம போயிடுச்சு. அவனும் போலீஸ் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சதும் அதுக்கு மேல அங்க இருக்கிறது சரி வராதுன்னு விட்டுட்டோம் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், வீட்டுக்குள்ள இருந்து அந்த கிழவி வேற வெளியே வந்துருச்சு. ஏய் போதும், நிறுத்து. உன் கதையெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. இனிமேலாவது குடுக்கிற வேலைய ஒழுங்கா பண்ற வேலையை பாரு. இதோட வலசரவக்கம் ஏரியா போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து தான் லெட்டர் போஸ்ட் ஆயிருக்கு. நீ ஸ்ட்ரெயிட்டா போய் போஸ்ட் பாக்ஸ உடைச்சு உள்ள இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துரு. சொல்லிட்டீங்கல்ல, இனிமே மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். மித்ரா, நீயும் அந்த துரையும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கே உன்னோட ஆட்டத்தை முடிச்சு கட்டுறேன். லெட்டர் வந்தா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். ஆனா அதுக்கு முன்னாடியே நீயும் துரையும் ஆதிக்கிட்ட மாட்டணும். அதான் முக்கியம். ஆனா உங்க 2 பேரையும் எப்படி ஆதிக்கிட்ட மாட்ட வைக்கிறது? அங்க பாரு, லெட்டர்ல எடுக்கறாங்க. வா வா வா, சீக்கிரம் வா. என்னன்னு ஏப்பா, பாப்போம். யார்ப்பா நீங்களா? என்ன பண்றீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? டேய், என்னடா பண்றீங்க? திருடுறீங்களா? போலீஸ்க்கு பாக்ஸ் எதுக்கு உடைச்சீங்க? வண்டி ஏற போடா. அக்கா, நீ போலீஸ்க்கு கொடுக்கா. ஓடுறேன் பாருங்க. புடிங்க. விடாதீங்க. புடிங்க. புடிங்க. போ நிறுத்து. போகாதீங்க, நில்லுங்க. அது சரி. அதுக்குள்ள போஸ்ட் பாக்ஸை உடைச்சு லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுறியா? உன்னை விட மாட்டேன். அண்ணா, அந்த பைக்கை சீக்கிரமா ஃபாலோ பண்ணுங்க. ஏறுமா.